குறைகள் என்று எண்ணி ஒதுக்கிவிடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் நோய்களுக்கான தீர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம நிறைய பேர் கவலைப்படுகின்றோமே தவிர, நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கவனத்தை நம்ம எடுத்துக்கொள்வதே கிடையாது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நோய்களுக்கான தீர்வுகள் தேடி தேடி தேடியே ஆரோக்கியமாக வாழ்வது எப்படிங்கிறது மறந்தே போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். 100 வருடம் முன்பு, 150 வருடம் முன்பு, அல்லது ஒரு 500 600 வருடம் முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்கள்லையும் புத்தகங்கள்லையும் பார்த்திங்கன்னா சில நோய்களை பற்றி இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய நோய்களை பற்றி அதிகமான குறிப்புகளே இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை மருந்தாக சாப்பிடுவதும், மருந்தாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உணவு சமைக்கும் போதோ அல்லது உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நம்ம வைத்திருப்பதும் தான் அன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய நோய்கள் கூட வராமல் நீண்ட காலம் வாழ்வது சாத்தியமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் நோயற்ற வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய கருஞ்சீரகம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறதை பற்றி நிறைய குறிப்புகள் ஆயுர்வேத சித்த மருத்துவ நூல்களில் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்மளுடைய புனித நூல், முஸ்லீம்களுடைய புனித நூல்னு சொல்லக்கூடிய குர்ஆனில் பார்த்திங்கன்னா மரணத்தை தவிர உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்ல மிகப்பெரிய மருந்தாக கருஞ்சீரகம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஒரு புனித நூலில் சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகையாக அது இருக்கிறது அப்படின்னும் போது அதோடைய பயன்கள் என்னவாக இருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமாக நோயற்ற வாழ்வை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையற்ற அதிகமாக ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய ஹார்மோன் மாத்திரைகளையும் ஊசிகளையும் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமும், குழந்தையின்மைக்காக செயற்குறை முறை கருவூட்டலுக்கு செல்லக்கூடிய ஒரு வழக்கமும் அதிகமாகி கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கருஞ்சீரகத்தை ஒரு உணவாக பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு தேக்கரண்டி அளவு கருஞ்சீரகம் எடுத்து அதை நன்றாக தூள் செய்து அதை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் மாதவிலக்கில் இருக்கக்கூடிய கோளாறுகள் அனைத்துமே மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வயிறு பெரிதாகிவிட்டது, உடலுடைய எடை அதிகமாகிவிட்டது, உடலில் தேவையற்ற இடங்களில் தசைகளுடைய கொழுப்புகளுடைய அளவு அதிகமாகிவிட்டது, பிட்டப்பகுதியில் தேவையற்ற கொழுப்புகள் இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லைங்கிற ஒரு குழப்பம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய அழகான மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகத்தை தான் நம்ம சொல்லணும். ஒரே ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் கடையில் வாங்குங்க, நல்லா மிக்சரில் போட்டு அரைங்க, ஒரு துணியை வச்சு சலிச்சிருங்க. ஏன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அரைச்சி உபயோகப்படுத்துனீங்கன்னா அப்படியே உபயோகப்படுத்த முடியாது. நல்லா துணியை வச்சு சலித்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சாஃப்டான பவுடர் இருக்கு இல்லையா, அதில் 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. உருவ அமைப்பில் மட்டுமல்ல, உடல் அமைப்பிலையும் மிகப்பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த நோயுடைய ஒரு பெரிய பிரச்சனை சில மாதங்களில் காணாமையே போய்விடும். சில மாதங்களில் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உடம்பெல்லாம் வெடித்து புண்ணாகி மிகுந்த காயத்தை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வணிக ரீதியாக கூடிய கருஞ்சீரகத்துடைய எண்ணெய் நமக்கு கிடைக்கிறத பார்ப்போம். அந்த எண்ணெயை ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 10 மில்லி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கலந்து லேசாக அதை சூடு செய்து உடம்புல எங்கெல்லாம் நமக்கு அந்த சோரியாசிஸுடைய பாதிப்புகள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க முடியுமான்னு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் பேச்சஸ்லாம்
குறைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சோரியாசிஸ் பேட்சஸை வெளிப்புறத்திலிருந்தே தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய அழகான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கருஞ்சீரகத்தை நம்ம சொல்லலாம். மூன்றாவது, இன்றைக்கு சைனஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது, காலை எழுந்த உடனேயே 100 தும்மல் ஏற்படுகிறது, குழாயை துறந்து விடுவது போல் மூக்கிலிருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நிறைய பேர் சொல்கின்ற பிரச்சனை. அதற்காக அலர்ஜியை குறைக்கக்கூடிய மாத்திரைகளையோ அல்லது அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளையோ எடுத்துக்கொள்ளும்போது அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், தூக்கம் அதிகமாக ஏற்படுவது, சோர்வு இருப்பது, எரிச்சலான மனநிலை ஏற்படுவது, இது ஒரு பக்கம் ஏற்படுகிறது. எப்படி இதை குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு சிகிச்சை நசிய சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதாவது கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை 2 சொட்டுக்கள் ஒவ்வொரு மூக்கிலும் விட்டு நன்றாக உரிய வேண்டும். அந்த மாதிரி உரியும் போது பார்த்திங்கன்னா உள்ளே சென்று சைனஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அழற்சிகள் அனைத்தும் வெளியே வரும். அந்த மாதிரி வரக்கூடிய எச்சிலை துப்பி விட வேண்டும். ஒரு 20 நிமிடம் கழித்து வெந்நீர் வைத்து வாய் கொப்பளித்து விட வேண்டும். இந்த 3 விஷயத்தை செய்து பாருங்கள், உடனே உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட, மூக்கில் தசை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய பாலிப் சம்பந்தப்பட்ட, அலர்ஜிக் சைனசைட்டிஸ் மற்றும் ரைனைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக வேகமாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். உடல் மெலிதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடியது தான். உடற்பயிற்சி செய்கிறேன், நிறைய நான் உணவு முறைகளில் கட்டுப்பாடுகளை வச்சுருக்கேன், உடல் எடை குறைப்பதற்கென்றே மருந்துகளை கூட சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு கவலைப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கும் நிறைய பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுவதற்கும் முக்கியமான காரணம் என்ன, மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையாகத்தான் இருக்கிறது. இப்போ உடல் எடையை எவ்வாறு குறைக்க வேண்டும், ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எவ்வாறு மேனேஜ் செய்ய முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி, வெந்தயம் ஒரு தேக்கரண்டி, ஓமம் ஒரு தேக்கரண்டி, எல்லாமே 3மே வீட்டில் இருக்கிறது தான். 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துங்க, 300 மில்லி தண்ணி எடுத்துங்க. இது 3த்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சிடுங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு இதை ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். ஒரு 6 மாத காலம் விடாமல் இதை செய்து பாருங்கள். உங்கள் எடை நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறதையும், வயிற்றில் இருக்கக்கூடிய பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தொடைப்பகுதி, குறிப்பாக பெண்களுக்கு இந்த கைகள் குண்டாகி இருக்கக்கூடியதெல்லாம் குறைந்து உடலுடைய ஆரோக்கியமே மிகப்பெரிய அளவில் மாறிப்போய் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம். இது 3ம் சேர்ந்த கலவை தான். இது 3ஐயும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிடும்போது உடல் எடை குறையும், நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு கூடும், உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும், இளமை கூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கூட வழக்கமாக உபயோகப்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயோடு சிறிதளவு, அதாவது ஒரு 2 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுக்கணும்னா 2 மில்லி கருஞ்சீரகத்துடைய எண்ணெயும் கலந்து தலையில் தடவி பாருங்கள். தலைமுடி கருகருவென்று வலுவது மட்டுமல்ல, வெள்ளை முடின்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் கிரேயும் குறைந்து குணமாகி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இன்றைக்கு வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, குறிப்பாக நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய விஷயம்னு வரும்போது, நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து நிச்சயமாக கருஞ்சீரகம் தான். இந்த கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேடும் நன்று. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் மற்றொரு சாதி ஆணவ கொலையை சந்தித்திருக்கிறது. ஓசூர் அருகே ஒரு தம்பதிகள், நந்தி சுவாதி என்று சொல்லக்கூடிய அந்த தம்பதிகள் திருமணமான சில வாரங்களில் உறவினர்களால்
ஆணவப் படுகொலை செய்யப்பட்டு கர்நாடகாவில் உள்ள ஒரு அருவி அருகே அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி சாதி கடந்து திருமணம் செய்து கொண்டதற்காக அவர்கள் தொடர்ந்து மிரட்டப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். கடைசியில் வெளியே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என்று அவர்களை தேடிய போது அவர்கள் கடத்தி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தி வெளிவந்தது. இப்படி எத்தனை செய்திகள், எத்தனை படுகொலைகள். தமிழகம் படுகொலைகளினுடைய ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கோகுல்ராஜ் படுகொலையை நாம் மறக்க முடியுமா? உடுமலைப்பேட்டை சங்கரனுடைய கொலையை நாம் மறக்க முடியுமா? மர்மமான முறையில் இறந்து போன இன்னும் எத்தனை பேர். உண்மையிலேயே இளவரசனுடைய அந்த மர்ம மரணத்தைத்தான் நாம் மறக்க முடியுமா? இப்படி தொடர் கொலைகள். இதில் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாதி வெறியினுடைய உச்சத்தில் நடந்த இந்த கொலைகள் என்பது தமிழகத்தில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கலப்பு திருமணத்திற்கு தோள் கொடுத்த மாநிலம் தமிழகம். சாதி கடந்த திருமணங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் அளித்த மாநிலம் தமிழகம். திராவிடத்தினுடைய அந்த வெளிச்சத்தில் சாதி மத ஒழிப்பு என்பதை, சாதி மதம் கடந்த ஒரு இல்வாழ்க்கை என்பதை ஒரு மிகப்பெரிய கொள்கையாக ஏற்று உறுதி பூண்ட மாநிலம் தமிழகம். ஆனால் இன்றைக்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மதம் கடந்து சாதி கடந்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் கடும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார்கள், மிரட்டல்களுக்கு ஆளாகிறார்கள். இது தமிழகம் முழுக்க ஒரு தொடர்கதையாகி வருகிறது என்பதை நாம் திரும்ப பார்க்கிறோம். பல நேரங்களில் சாதி கடந்த திருமணம் செய்யக்கூடியவர்கள் காவல்துறையினருடைய உதவியுடனேயே பிரிக்கப்படுகிறார்கள். வலுக்கட்டாயமாக பிரித்து மிரட்டி அனுப்பப்படுகிறார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய பல சிறு அமைப்புகள் உள்ளே வந்து பெருமளவிற்கு பணம் பேரம் பேசுகின்றன. இந்த தம்பதிகளை பிரிப்பதற்கு அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், விலை கொடுத்து வாங்குவது, படுகொலைகள் என பல்வேறு நிலைகளில் இந்த குற்றங்கள் நடக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் சாதி கடந்து திருமணம் செய்த தங்களுடைய சொந்த மகளையே விஷம் கொடுத்து கொலை செய்த அந்நேரும் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதை பற்றிய செய்திகளும் கூட வருகின்றன என்கிற போது வேதனையில் நம்முடைய மனம் விம்முகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த சாதி கடந்த திருமணங்களுக்கு எதிராக சாதிக சக்திகள், மதவாத சக்திகள் மிகப்பெரிய அளவிற்கு மூர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் சாதி வெறி என்பது பல புதிய வடிவங்களை எடுத்திருக்கிறது. அதற்கு அது அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்று அதிகாரத்தோடும் அரசியலோடும் இணைந்த சாதி வெறி என்பது இளைஞர்களுக்கு எதிரான ஒரு ஆபத்தான ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒன்றாக மாறியிருக்கிறது. மனிதர்களுடைய இதயங்களை ஈரமற்றதாக இந்த சாதி வெறி மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த சாதி வெறிக்கு எதிரான போராட்டம் என்பது, இந்த சாதி வெறிக்கு எதிரான குரல் என்பது இன்றைக்கு மனிதாபிமானத்திற்கான ஒரு குரலாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நாகரிக சமூகத்தில் தான் நாம் வாழ்கிறோமா என்கிற கேள்வியை இந்த சாதி வெறி படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நமக்கு தொடர்ந்து உணர்த்துகின்றன. எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்க்கையை துவங்க நினைக்கிறவர்களை கொடூரமாக இழுத்து சென்று ஒரு ஆட்டை அறுப்பது போல, ஒரு கோழியை அறுப்பது போல அறுத்து கொலை செய்வது, அடித்து கொலை செய்வது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கிறது. உண்மையில் தங்கள் சொந்த பிள்ளைகளினுடைய உயிரை விட, வாழ்வை விட சாதி வெறி என்பது அவ்வளவு மேலானதா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. எங்கே போயிற்று அந்த பாசம், எங்கே போயிற்று அந்த அன்பு என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்று இந்த சாதி வெறி படுகொலைகளுக்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோன்ற படுகொலைகள் தொடர்பான செய்திகள் வருகிற போது நாம் சில நாட்கள் அவற்றை பற்றி பேசிவிட்டு பிறகு அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது நம்முடைய வழக்கமான ஒரு செயலாக மாறிவிட்டது. உண்மையிலேயே நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நண்பர்களே, அப்படி பார்க்கிற போது பொதுவாக இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு வலுவான கடுமையான சட்டங்கள் தேவை என்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களே இங்கு முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பல சமயங்களில்
இந்த சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த சட்டங்களை எப்படி நாம் ஒரு பாரபட்சமற்ற முறையில் இளைஞர்களுடைய ஒரு உயிரையும் உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்துகிறோமா என்றால் நம்முடைய காவல்துறை இந்த விஷயத்தில் மிகவும் இன்சென்சிட்டிவாக இருக்கிறது, பாரபட்சமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். உள்ளூர் சாதிய சக்திகளினுடைய ஆதிக்கத்தில் காவல்துறை இருக்கிறது. பணத்திற்கும் சாதிய அதிகாரத்திற்கும் அடிபணியக்கூடியதாக அது இருப்பதனால் அதுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பிரிப்பதோ அல்லது சாதிய சக்திகளிடம் அவர்களை ஒப்படைத்து விடுவதோ மிக மிக எளிதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது சாதிய சக்திகள் என்பவை இன்றைக்கு அவர்கள்தான் நீதிமன்றங்களாக, அவர்கள்தான் அதிகாரமாக, அவர்கள்தான் சட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டமோ காவல்துறையோ நீதிமன்றமோ அவர்களை கட்டுப்படுத்தாது என்று நினைக்கக்கூடிய அளவில் அவர்கள் இந்த கொலைகளை தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகச்சிறிய ஒரு தொகைக்கெல்லாம் என்ற ஆதாய கொலைகள் செய்யக்கூடிய கொலையாளிகள் பரவலாகிவிட்டார்கள். அவர்களை பயன்படுத்தி இதுபோன்ற கொலைகளில் ஈடுபடுவதும் என்று பரவலாகிவிட்டது. நாம் இங்கு சட்டம் இந்த விஷயத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடுவது கிடையாது. பொதுவாக பலமுறை அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். இப்போ நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கிறது, ஒருவரை அப்படி அச்சுறுத்துவது என்பதே தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று. அப்படி பல வழக்குகளில் புகார்கள் கொடுக்கப்பட்டும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக, மிரட்டுகிறவர்களின் மீது போதிய அழுத்தம் கொடுக்காததன் காரணமாக என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் துணிச்சல் வருகிறார்கள், இவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு செல்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் என்பதை காவல்துறை கண்டுகொண்டால் நிச்சயமாக அந்த அளவுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். சட்டத்தினுடைய பிடி தங்கள் மேல் இருக்கும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். பல சமயங்களில் காவல்துறை இதை கண்டுகொள்வது கிடையாது. இதுபோன்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கு உடனடியாக தண்டனைகள் அளிப்பது கிடையாது. அதற்கான விரைவு நீதிமன்றங்கள் இங்கு இல்லை. இந்த விசாரணைகள் உடனடியாக முடித்து உடனுக்குடன் தண்டனை வழங்கினால் நிச்சயமாக இதுபோன்ற குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமூகத்தில் சாதிக்கு எதிரான போராட்டமும் விழிப்புணர்ச்சியும் மீண்டும் பெருமளவிற்கு முன்னெடுக்கப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு போராட்டத்தை எல்லா தளங்களிலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சென்றால்தான் சாதி கடந்த திருமணம் செய்யக்கூடியவருடைய உரிமையை, பெண்களுடைய உரிமையை, இளைஞர்களுடைய மன உரிமையை நம்மால் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் யாஷர் அராஃபத். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு பற்கள் அது சார்ந்த பிரச்சனை, அழகியல் சார்ந்து அப்படின்னு வரும்போது முகம் மற்றும் தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு அதையும் தாண்டி ஒரு பல் மருத்துவரால் தலைமுடி பராமரிப்பு, அதற்கான ஒரு அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு இருக்குது, அதை எப்படி இவர் செஞ்சிட்ருக்காருன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் டாக்டர். நன்றி. இப்போது நம்ம ஒரு பல் மருத்துவர் அப்படின்னும் போது பற்கள் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போவோம், அது டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு மேக்ஸிலோஃபேஷியல் முகம் மற்றும் தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர், இதுலேருந்து ஒரு பிரிவுகள் இருக்குது. இப்போ ஒன்னொன்றுத்துக்குமே தனித்தனி பிரான்ச்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக சர்ஜனாக நீங்கள் தலைமுடி சீரமைப்பு பராமரிப்பு டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு வரும்போது அதையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்குமான ஒரு தொடர்பு இருக்கு? பொதுவாக கேசம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு சரும மருத்துவர்கிட்ட தான் நம்ம போகிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு வரும்போது இதை யார் பண்றாங்க? ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட் வித் காஸ்மெட்டாலஜி நாலேஜ் அவங்க இதை பண்றாங்கன்ற ஒரு புரிதல் தான் இருந்திருக்கு. பட் ஒரு டென்டிஸ்ட்
ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த 2 விதமான விஷயங்களையும் சேர்த்து பார்க்குறோங்கிறது ஒரு புதிய செய்தி. இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற முறையில் நிறைய கேள்விகள் இதை பற்றி இருக்குது. இதோட புரிதலே எங்களுக்கு இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுது. ஸோ நம்ம அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் அறுவை சிகிச்சை நிபுணராக எப்படி ஒரு தொடர்பு தலைமுடிக்கும் ஏற்பட்டது, இந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம வரணும் அப்படின்னு வந்து ஒரு பப்ளிக் எப்படி தெரிய வரும்? முதலில் அனைத்து கலைஞர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்று காலை வணக்கம். அதாவது நாங்கள் வந்து யூஜி படித்தது வந்து டென்டிஸ்ட்டு. டென்டிஸ்டாக கெரியரை ஸ்டார்ட் பண்ண டே 1ல் இருந்தே எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டென்டிஸ்ட்ரின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்ஸ் லைக் அன் ஆர்ட் அண்ட் இட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அவங்க நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு வெறும் ஒரு பேஷண்ட்டாக பார்க்காம இட்ஸ் அன் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அண்ட் அஸ் வெல் அஸ் இதை வந்து ஒரு சயின்டிஃபிக் நாலேஜோட ஒரு மிங்கிள் பண்ணி தான் நாங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஃப்ரம் த டே 1 எங்களுக்கு வந்து அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது ஒரு டென்டிஸ்ட்டாக முடித்து பிரிவினையாகி ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணும்போது ஸ்பெஷாலிட்டி அதாவது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி இந்த மாதிரி ஆர்த்தோடான்டிஸ்ட் இந்த மாதிரி பல வகையான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது வந்து பாதி மக்களுக்கு இன்னும் அறிதல் இல்லை. ஒரு டென்டிஸ்ட்னா ஒரு பல் மருத்துவர் பல் சார்ந்த ட்ரீட்மெண்ட் மாத்திரம்தான் பண்ணுவாருன்ற ஒரு கருத்து தான் இருக்குது மக்கள் மத்தியில். ஆனால் அதை மீறி ஒரு மேற்படிப்பு இப்போ எப்படி வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் முடிச்சுட்டு ஒரு எம்சிஹெச் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்களோட பிரிவினையிலையும் நாங்கள் வந்துட்டு மேக்ஸிலோஃபேஷியல் ஆர்த்தோடான்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து பல பிரிவினை இருக்குது. பெரிடான்டிஸ்ட், கம் சர்ஜன் இந்த மாதிரி வந்து நிறைய பிரிவினைகள் இருக்குது. இதில் ஒரு பிரிவினையை படித்தது தான் நான் வந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னா என்ன ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும் மக்களுக்கு அப்படின்னா A to Z ரிலேட்டட், அதாவது முக சார்ந்த விஷயம், ஒரு சர்ஜரியிலேருந்து ஒரு காஸ்மெட்டிக்லேருந்து ஒரு அழகுபடுத்துறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் அது வந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. இதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது எங்களோட கரிக்குலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சாதாரண ஒரு பல் விஸ்டம் டூத் எடுக்கிறதுலேருந்து ஒரு நீர்க்கட்டி எடுக்கிறதுலேருந்து அட்வான்ஸ்டு கேன்சர் சர்ஜரி இருந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் ஃபேஸ் லிஃப்ட் அந்த மாதிரி ப்ரொசீஜரில் இருந்து சுருக்கம் முக சுருக்கம் மாதிரி சின்ன கீழே சதை சேர்ந்தால் அதை சரி பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை பல விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு அறுவை சிகிச்சையான ப்ரொசீஜர். இது வந்து ஹேர் ரீக்ரோத்து, இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது காமிக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு ஜெனட்டிக் பால்னஸ் அந்த மாதிரி பார்க்குறோம், இல்லை வேறு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால இப்போ ஒரு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க, ஹேர் ஃபால் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான விஷயம். பட் ஒரு பெரிய ஜெனட்டிக் மேக்கப்பால் ஒரு ஹேர் லாஸ் ஆகுது. இதுக்கு வந்து மேக்ஸிமம் தீர்வு பார்த்திங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டாக தான் இருக்கும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு மைனர் அறுவை சிகிச்சை ப்ரொசீஜர். இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்களோட கையில் தான் இது வந்து கரெக்டான ஒரு தீர்வு தர முடியும். அதை தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இப்போ எந்த மருத்துவத்திலையுமே ஃபிசிஷியன் இருக்காங்க, சர்ஜன் இருக்காங்க. கரெக்ட். நீங்கள் ஜென்ரல் மெடிசன் எடுத்தால் நம்ம ஃபிசிஷியன் போகிறோம். இப்போ ஒரு ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதை சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜன் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறந்ததோ இல்லை முன்னாடி விஷயங்களோ சொல்கிறதுக்கு ஃபிசிஷியன் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர்னு வரும்போது இது ஒரு சருமம் நம்ம ஸ்கின்ல தான் இருக்குது அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்கின் டாக்டர் அதுலேயே ஃபிசிஷியன் இருப்பாங்க, சர்ஜன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தான் இருக்கு. பட் நீங்க சொல்றது வந்து வேற ஒரு இடத்தோட இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு வரும்போது தான் இந்த கொஸ்டின் வருது. இந்த டென்டிஸ்ட்ரி மேக்ஸிலோஃபேஷியல் பண்றவங்களோட பார்ட் ஆஃப் இதுதான் ஹேரும் வருதா? நான் சொன்ன மாதிரி எங்களோட அதாவது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸோட கரிக்குலத்திலே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கரிக்குலத்திலே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் அட்வான்ஸ்டு கேன்சர் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எங்கள் கரிக்குலத்திலே இருக்குது. ஃபேஸோட அட்வான்ஸ்டு ரிசெக்ஷன் வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு ஜாவ் சர்ஜரியிலேருந்து எல்லாமே வந்து எங்கள் கரிக்குலத்தில் இருக்குது. அது ரெகுலராக நாங்கள் எங்கள் சார்ந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, பண்ணிகிட்ருக்கோம்.
ஹேர்ன்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபேஸ், ஒரு முகத்தோட ஒரு பகுதி. அதை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு வெரி வெரி மைனர் ப்ரொசீஜர். ஆனால் அது சர்ஜன்ஸ் கையில் தான் பண்ணணும். எய்தர் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் பண்ணலாம், ஜெனரல் சர்ஜன் பண்ணலாம், பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணலாம், இவங்க எல்லாருமே பண்ணலாம். பட் நான் என்ன எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே ஒன் நான் டென்டிஸ்ட் கிராஜுவேட்டட் ஆனனால நாங்கள் வந்துட்டு ஃபார்ம், ஃபங்க்ஷன், ஈஸ்தட்டிக்ஸ், ஒரு அமைப்பு, அதோட செயல்பாடு, அதோட அழகு, முக சார்ந்த விஷயத்தை தான் நாங்கள் ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம், அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தூக்கத்தில் எந்திரிச்சு நான் கேட்டால் கூட முகத்தோட எப்படி இருக்கணும், ஒரு முகம் எப்படி அழகாக இருக்கணுன்றதை வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லிவிடுவேன். இதே மாதிரி என்ன சார்ந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ்லேருந்து, ஆர்த்தோடான்டிஸ்ட்லேருந்து, எங்கள் பிரிவினையில் ஆளுங்கள், அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே அதை பற்றி கிளியராக தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் வந்து எங்களோட ப்ரொஃபஷன். ஸோ மக்களுக்கு வந்துட்டு ஒரு 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 வகையான ஒரு என்ன ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, முகமா கேசமா டெர்மட்டாலஜி, அவங்க தான் அது கரெக்டான ஆள், அவங்க தான் அது கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு ஓவரால் ஒரு ஃபேஷியல் ஃபார்மை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் டெப்த்தில் முடியாது. வி ஹாவ் டு அட்ரஸ், அதாவது முகம்னா எலும்பாலையும் சதையாலும் ஸ்கின்னாலையும் சம்மந்தப்பட்டு தான் அது இருக்குது. வெறும் ஸ்கின் டெப்த்தில் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதால ஒரு பெரிய மாறுதல். இதே எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா எங்களோட விதமான அப்ரோச், நாங்கள் பார்க்குற விதமே, உங்களோட ஃபேஸை, உங்கள் லுக்கை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை மேடம், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த சின்ன பகுதி, இந்த பகுதி இதை வந்து நாங்கள் ஸ்மைல் டிசைன் பண்ணுவோம். இந்த வாய் சம்மந்தப்பட்ட பகுதியில் ஸ்மைல் டிசைன் பண்ணுவோம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த தாடையோட அமைப்பு சரியில்லாமல் இமேஜின் பண்ணி பாருங்கள். என்ன வேணாலும் நீங்கள் ஃபேஸில், தாடையும் நோஸோட அமைப்பும் சரியில்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஃபேஸில் பண்ணி பாருங்கள், அதோட அழகுபடுத்துறது ரொம்ப கஷ்டம். இதுதான் விஷயம். ஸோ என்ன அதாவது நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன், டென்டிஸ்ட் ரிலேட்டடாக காஸ்மெட்டிக் பண்ணுறவங்களோட அப்ரோச் வந்து ரிலையபிள் அப்ரோச்சாகவே இருக்கும். உங்களுடைய பிரிவில் இப்போ முகம் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு பல் மருத்துவராக என்ன பார்க்குறோன்னா, இந்த தாடை பகுதி இதுதான் பார்க்குறோம், இல்லை அந்த அன்னப்பிளவுன்னு வரும்போது அந்த பிறவி கோளாறு இதுவும் பார்க்குறோம். இந்த ஏரியா தான் இங்கேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போது இதை சார்ந்து ஒரு நோஸில் ஒரு பிரச்சனை இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், மேக்ஸிலோஃபேஷியல் பீப்புள் எவ்வளோ தூரம் முகத்தில் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும்? மேக்ஸிலோஃபேஷியல் பீப்புள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே, மேக்ஸிலோஃபேஷியல் கம்ப்ளீட் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் எங்களோட கரிக்குலம், எங்களோட ப்ரொஃபஷன். ஜா மாத்திரம் கிடையாது, நோஸ் மாத்திரம் கிடையாது, ஸ்கின் டெப்த்து, ஒரு ரிங்கிள்ஸ் கரெக்ஷன்லேருந்து, ஃபேஸ் வந்து ஏஜ் ஆக சேக் ஆகும், அதை லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து, இது மாதிரி பல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் சொல்கிறது ஒரு அழகுபடுத்துகிற விஷயத்தை மாத்திரம்தான் இந்த ப்ரோக்ராமில் ஹைலைட் பண்ணுறேனே தவிர, நீங்கள் சொன்ன அன்னப்பிளவு அதெல்லாம் வந்து டிஃபார்மிட்டி கரெக்ஷன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே மேக்ஸிலோஃபேஷியல் கரிக்குலத்தில் இருக்குது. இது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவில், அதாவது நம்ம கண்ட்ரியில் வந்து இதை வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் ரீச் ஆகலை. இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் கம்மிங் அப் வித் ஐடியாஸ், நாங்கள் ஒரு ஐடியாஸை கொண்டு வந்து நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றத மக்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜா கரெக்ஷன், ஒரு நோஸ் கரெக்ஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொஃபஷனல், இப்போ ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜன் யார் பண்ணாலுமே இட்ஸ் அன் ஆடட், அவங்க ஒரு ஆடட் ஃபெலோஷிப்பாக தான் அது கவுண்ட் பண்ணிப்பாங்க. நான் இந்த ஃபெலோஷிப் இன் ரைனோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ரைனோபிளாஸ்டி அப்படின்னா நோஸ் கரெக்ஷன், நோஸ் சர்ஜரி, இந்த மாதிரி ஆடட் ஃபெலோஷிப்ஸை வந்து ஒரு சென்டர்ஸில் போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எஸ் ஜென்ரல் சர்ஜன், அவங்க ஜென்ரல் பாடி ஃபுல்லாக சர்ஜரி பண்ணுறாங்க. மேக்ஸிலோஃபேஷியல்னா ஜென்ரலி ஆல் த ப்ரொசீஜர்ஸ் இன் ரிலேட்டட், அதாவது முக சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நாங்கள் கற்றுப்போம். இதில் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சார்ந்த ஃபெலோஷிப்ஸ், அது சார்ந்த சென்டர்ஸில் போயிட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு கற்றுக்கிட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம அழகியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ தாடை சீரமைப்பு அப்படின்னு வரும்,
ஃபஸ்ட்டு ஒரு இந்த பல் மருத்துவர் சார்ந்து போகிறோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே அழகான ஸ்மைல் மேலே கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஸோ பற்கள் சரியான முறையில் இல்லைனாலும் நம்மளோட ஸ்மைல் பாதிக்கப்படலாம். தாடை சரியாக இல்லைனாலும் இல்லை உள்ளே போயிருந்தா வெளியில் வந்திருந்தா நம்மளோட ஒரு ஸ்மைல் இல்லைன்னா ஸோ இவங்கள்ட்ட போக வரும்போது நம்ம முகத்தில் ஒரு நல்ல ஒரு புன்னகை வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக எந்த அளவுக்கு நம்ம அதை பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற கொஸ்டின் என்னென்னா அது எதுவாக வேணால் இருக்கட்டும், பட் கம்ப்ளீஷனில் ரிசல்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்க வரேன். அதான் பேஷண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேடம். இப்போது பேஷண்ட் நீங்கள் வரும்போதே டிஃபார்மிட்டியோடு வந்தாங்க அப்படின்னா டிஃபார்மிட்டி கரெக்ஷன்ஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்காண்டி நிறைய அனாலிசிஸ் இருக்குது. நிறைய நவ் லேட்டஸ்ட்டாக அப்படியே பேஷண்ட்டுக்கு வந்து இப்படி இருந்த ஃபேஸ் வந்து எப்படி ஆகும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு கூட வி ஹேவ் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் திங்ஸ் நோ. அது கூட ஃபஸ்ட் பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். சில பேருங்க வந்துட்டு ஏற்கனவே டிஃபார்மிட்டி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு இதுவாக மீன் அழகாக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் வருவாங்க. அவங்களோட அப்ரோச்சை நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக ரீட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற ப்ரொசீஜர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மாக் ப்ரொசீஜர்ஸ்னால் கம்ப்யூட்டரில் அவங்களோட ஃபேஸை மாற்றி அமைச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் அவுட்கம் நியர்லி 100% கொடுக்க முடியாது. எவ்வளோ அதாவது என்ன நம்ம அவுட்கம் காமிச்சோமோ அதுக்கு 90% 80% கொடுக்கலான்றத ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம தலைமுடி பார்ப்போம். இப்போது இன்றைக்கி முகத்தோட அழகுன்னு வரும்போது பற்கள் எவ்வளோ முக்கியமோ தலைமுடி அவ்வளோ தூரம் ஒரு முக்கிய பங்களிப்புன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து பால்ட்னஸ் இன் யங்ஸ்டர்ஸே நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் பால்ட்னஸ் அப்படின்னா வயசாயிருச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற நிலை மாறி இன்றைக்கி ரொம்ப 25+ வரும்போதே நிறைமுடி வரதை பார்க்குறோம். 30ல் இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் பால்ட்னஸ். ஒரு பக்கம் அது ஹெரிடிட்டரி அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மூலமாக இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம், மாடிஃபை பண்ணிக்கிறோம், பெர்மனெண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வரும்போது தான் உங்களோட ரோல் இங்கே முக்கியமாக வருது. ஸோ நம்ம இந்த பராமரிப்புலேருந்து இந்த கரெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை தலைமுடி சார்ந்து பேசுகிறோம். ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்து இண்டிகேஷன்ஸ் சிம்டம்ஸ் ஹேரில் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? ஹேர் ஃபால் இருக்குது, ஏர்லி பால்ட்னஸ் வரப்போகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏர்லி பால்ட்னஸ் வரப்போகுதுன்றத வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் வந்து அவ்வளோ யங் ஏஜில் பண்ண முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது தூக்கம் சரியில்லாமை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, கெமிக்கல் சார்ந்த விஷயத்தை வந்து ஜாஸ்தி போட்டு அப்ளை பண்ணி அது மாதிரி இப்போ வந்து உலகமே வந்து ஒரு கெமிக்கல் கலவையிலே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஸ்ட்ரெஸ் தான் மேடம். இதுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு மெயின் என்னதான் ஜெனட்டிக் வந்து இட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர் இஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ரீதியாக அப்படியே வர்றது தான் பசங்களுக்கும் வரும். ஆனால் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஹேர் ஃபாலுக்கு. ஹேர் ஃபாலோட எவ்வளோ குயிக்காக ஃபால் ஆகும், எவ்வளோ டிலேடாக ஃபால் ஆகுன்றத ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம பண்ண முடியாது. பட் ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்குள்ள முறைகளை நிறைய பண்ணலாம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, நல்ல ஒரு தூக்கம். நல்ல தூங்கினாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி நோய் குணமாயிடும். ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. பட் அது வந்து ரொம்ப ஃபாலோ ஆகாமல் தடுக்கலாம். ஃபாலோ ஆனதை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரீகெயின் பண்ண முடியுமோ ரீகெயின் பண்ணலாம். டோட்டலாக ஃபாலோ ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஓகே. டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி இப்போது ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன் ஒரு பக்கம் ஜெனட்டிக் அப்படின்னாலும் பால்ட்னஸ்க்கு வேறு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியான முடி உதிர்தல் ஏற்படுது? ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அந்த நியூட்ரிஷியஸ் அந்த ஒரு சமசீரான உணவு யாருமே உட்கொண்டது இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் உலகம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கெங்கே என்ன கிடைக்குதோ சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் மெயின் ரீசனு.
இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஜிங்க்கு செலீனியம் இந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மண்ணிலேருந்து சத்தே இல்லாமல் போயிடுச்சு. அந்த உரங்கள் ரீதியான அந்த நேச்சுரலாக வர ஃபுட்டில் உள்ள சத்தே இல்லாமல் போனனால இது வந்து ஹேரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹேரில் மாத்திரம் இல்லை, ஜென்ரல் பாடியிலே நம்ம வந்து சீக்கிரம் தளர்ந்துடுறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40 இயர்ஸ்குள்ளேயே தளர்ந்துடுறாங்க. அப்போ உள்ள எங்கள் அப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 வயசு வரைக்கும் கூட நல்ல திடமான உடம்பு இருந்தது, நல்ல உழைக்கிற தன்மை இருந்தது. இப்போ உள்ளவங்களுக்கு மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா சாப்பாடோட தன்மைகள் வந்து மாறிடுச்சு. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை நோக்கி ஓடுறாங்கன்னே தெரியல. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன். அதான் இந்த மாதிரி விஷயம் தான் மக்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஓகே, ஸோ இப்போ ரீசன்ஸ் பலவிதமாக இருக்குது, ஜெனட்டிக்காகவும் இருக்குது, ஹேபிட்ஸ்னாலையும் இருக்கீங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும், ஒரு தலைமுடி அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் கொடுக்குறது, சைக்கலாஜிக்கலாக இட்ஸ் அ பூஸ்டர் சொல்லலாம் ஃபார் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு. ஸோ இப்போது அதுக்கு ஒரு மாற்று வழி அப்படின்னு வரும்போது இன்றைக்கி மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இதை வந்து யார் பண்ணுவா? ஏன்னா நிறைய கேஸ் ஸ்டடீஸ் நம்ம வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இட்ஸ் அ மைனர் சர்ஜரின்னு. அப்போது எல்லாருக்கும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், எனக்கு முடி போயிடுச்சா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதனால் ரொம்ப ஃபேட்டலான கான்சிக்வன்ஸ் பார்த்த விஷயங்கள்லாம் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி சாதாரண விஷயம் இவ்வளோ சீரியஸ் ஆக்குமா? இந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் நான் இந்த மெயின் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்தது ரீசனே இந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் ஒரு சலூனில் நான் பேர் சொல்ல விரும்பலை, அங்கே ஒரு இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 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 யங் கை வந்து இறந்துட்டார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது. அது என்ன ரீசன்னா எய்தர் அனஸ்தீஷியா ஓவர் டோஸாக இருக்கலாம், இல்லைன்னா அனஃபிலாக்டிக் அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம். இது சலூனில் பண்ணுற விஷயமே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு நேயர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, சலூனில் பண்ணுற விஷயம் கிடையாது இது வந்து. இப்போ நாங்கள் சர்ஜன், இப்போ நாங்கள் ஒரு கேஸை எடுத்தோம்னா அது அவங்கள பேஷண்ட்டாக பார்த்து அவங்கள கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரீ ஆப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிளட் ரீதியான இன்வெஸ்டிகேஷனு, அவங்க உடம்பு அது தாங்குமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து அது டிரான்ஸ்பிளான்ட் வந்து நான் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு பேஷண்ட்டை நான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா இருந்தேன் அப்படின்னா கூட ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஜெனரல் மெடிசன் டாக்டர் அவங்களோட பார்ட் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிப்பாங்க. நான் என்னதான் இருந்தாலும் கம்ப்ளீட் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து ப்ரொசீஜர் பண்ண போகிறது இல்லை. இது அங்கங்கே லோக்கல் கொடுத்து தான் பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே ஆஸ் அ சர்ஜன் I will go with the norms. ஸோ ஒரு அனஸ்தெட்டிக் மானிட்டரிங் இல்லை ஜெனரல் மெடிசன் டாக்டர் மானிட்டரிங் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். சேஃபஸ்ட் ப்ரொசீஜராக அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி கொடுப்போம். அவுட்கமும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர் அண்டர் சேஃப் ஹேண்ட்ஸ். லைக் எங்களை மாதிரி ஒரு சர்ஜன்ஸ் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக மனசில் ஏற்றிக்கணும். என்ன அப்படின்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது இட்ஸ் அ மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், இட்ஸ் நாட் அ சலூன் ப்ரொசீஜர்ன்றதை அவங்க வந்து தெளிவாக எடுத்துக்கிட்டாங்களே போதும். அந்த பார்ட் கிளியர் ஆகிட்டாலே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் நடக்காது. ஓகே, ஸோ இது ஒரு சர்ஜரி மைனர் அப்படின்னாலும் இது சரியான முறையில் கையாளலைன்னா உயிரே போகிற அளவுக்கான ஒரு டேஞ்சர் இதில் இருக்குது. ஸோ அதை கவனத்தில் எடுத்துகிட்டு நம்ம இந்த சர்ஜரி பண்ணோம். பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக இன்னைக்கு நிறைய புதிய விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேக்ஸிலோஃபேஷியல் அப்படின்னு வரும்போது இதில் ஹேரும் எப்படி இன்க்ளூட் ஆகுது, இந்த ஹிஸ்ட்ரி இந்த கரிக்குலமே எப்படி இருக்குது, ஒரு எவ்வளோ தூரம் இதுலேருந்து ட்ரெயின் ஆகி வர டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு சாதாரண மைனர் சர்ஜரி அப்படின்னாலும் அதை ஒரு சர்ஜரி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அழகியல் சார்ந்த விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம பார்லர் போகிறோமோ அது மாதிரி கிடையாது. இது சீரியஸ் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடியது. அதனால் சில புரிதல்களோட டாக்டர்ஸோட அட்வைஸோட அவங்களோட அசிஸ்டன்ஸோட இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையாள வேண்டியது என்ன, இதெல்லாம் தாண்டி வராமல் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நம்மளை அழகியலுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி.
நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாட்டில் தேவையற்ற பல செய்திகள் பெரிதாக பேசப்படுகின்றன. தேவையானவை பற்றிய பேச்சுகள் குறைந்து காணப்படுகின்றன. இவை தற்செயல் நிகழ்வுகள் என்று நாம் கருத வேண்டியதில்லை. திட்டமிட்டே இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன என்று தான் தோன்றுகிறது. ஏன் இவை திட்டமிட்டு நடத்தப்பட வேண்டும்? உண்மையான சிக்கல்களை பற்றி கூடுதலாக பேசாமல் எவையெல்லாம் உண்மையில் பிரச்சனைகளே இல்லையோ அவற்றை பற்றி மக்கள் பேசிக்கொண்டிருந்தால் இந்த சிக்கலுக்கு உரியவர்கள், உண்மையான சிக்கலை உருவாக்குகிறவர்கள் மக்களின் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இது ஒரு பக்கம். நம்மில் கோபப்படுகிறவர்கள் ஓரளவுக்கு இருக்கிறோம் என்றால் கோபப்படுத்தப்படுகிறவர்கள் கூடுதலாக இருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் கோபம் வரும் என்று தெரிந்தே கேட்கப்படுகிறது. அப்படி கேட்டவுடனே எதிராளிக்கு ஒரு கோபம் வருகிறது. ஏன் அவனை கோபப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். கோபப்படுத்தப்படுகிற எவன் ஒருவனும் நிதானம் இழந்து விடுகிறான். கோபத்தில் பேசுகிற சொற்கள் தடுமாறுகின்றன. கோபப்படுகிறவன் தன் இலக்கை நோக்கி சரியாக நடப்பதில்லை. தேவையற்ற பிரச்சனைகளில் கவனம் திருப்பி கோபத்தை செலவிடுகிறான். தன் சக்தியை, ஆற்றலை செலவிடுகிறான். இதற்கும் நான் முதலில் குறிப்பிட்டதற்கும் என்ன தொடர்பு என்றால், தேவையற்ற பிரச்சனைகளில் ஒவ்வொருவரையும் உள்ளே ஈர்த்து அவர்களை கோபப்பட வைத்து அவர்களுக்குள் ஒரு மோதலை நிகழ்த்தி அந்த மோதலின் மூலம் உண்மையான சிக்கல்களும் உண்மையான குற்றவாளிகளும் மக்களின் பார்வையிலிருந்து நழுவி போவதற்கான ஒரு முயற்சி தான் இது. இது இன்றைக்கு அரசியலில் மிக கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை எப்போதோ மேக்சிம் கார்கி தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். அவர் அமெரிக்காவுக்கு போய் வந்ததற்கு பிறகு அந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து அமெரிக்காவிலே என்று ஒரு சிறு நூலை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு செய்தி இன்றைக்கு நம் நாட்டில் மிக பொருத்தமானதாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. காரணம், எந்த காரணமும் இல்லாமல் ஐயா பெரியார் அவர்களை பற்றி இழிவாக ஒரு பட்டிமன்றம் நடத்தப்படுகிறது. பெரியார் அவர்களை பற்றி கடுமையாக பேசப்படுகிறது. ஒரு கல்லூரியிலே இலக்கிய விழா நடக்குமானால் அந்த இலக்கிய விழாவுக்கு போய் எங்கள் மதத்து நூல்களை நீ எப்படி சொல்லலாம் என்று சண்டை போடுகிறார்கள். எனவே இவைகளெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கின்றன. கஜா புயலில் அந்த மக்கள் வாடி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை பற்றி பேசாமல், அங்கே நடக்கிற குறைகளை பற்றி பேசாமல் மற்றவைகளெல்லாம் பேசப்படுகின்றன. தமிழ்நாட்டுக்கே உணவு தந்த அந்த தஞ்சை மண்டலத்து மக்கள் இன்றைக்கு தங்களுக்கு உணவின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் கவனமும் அங்குதானே திரும்பி இருக்க வேண்டும். அரசின் கவனம் முழுமையாக அங்கேதானே பதிந்திருக்க வேண்டும். அரசு செய்ய தவறிய குறைகளை எடுத்து சொல்லி அது சிக்கலாகாமல் கஜாவிலிருந்து கவனத்தை திருப்பி திருச்சியிலே எப்படி நீங்கள் ஒரு கல்லூரியிலே பட்டிமன்றம் நடத்தலாம் என்று இன்றைக்கு சிலர் புறப்படுகிறார்கள். அப்படி என்ன அங்கே ஒரு கருத்தரங்கம், பட்டிமன்றம் இல்லை கருத்தரங்கம் என்ன நடைபெற்றது? அந்த கருத்தரங்கத்திற்கான அறிவிப்பும் அழைப்பும் கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொரு ஆண்டும் திருச்சியில் இருக்கிற 125 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு பழமையான கல்லூரியில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. பெண்ணியம் பற்றி நடத்தியிருக்கிறார்கள். பெண்ணின் சிறப்புகள், பெண்ணின் உரிமைகளை பற்றி ஓராண்டு நடத்தியிருக்கிறார்கள். அரசியல் அறம் பற்றி ஓராண்டு முழுவதும் அந்த கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. இப்போது அவர்கள் இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் பெண்களின் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் பற்றி ஒரு கருத்தரங்கம் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைக்கக்கூடாது? ஏன் விமர்சனம் செய்யக்கூடாது? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பச்சையப்பன் கல்லூரியில் சென்னையில் படித்து கொண்டிருந்த போது பழைய இலக்கிய காப்பிய நாயகிகளை பற்றிய ஒரு விமர்சனத்தோடு கூடிய பார்வையோடு ஒரு கவியரங்கத்தை துலாக்கோலில் சில நிலாக்கள், தராசிலே மறுபடியும் சில நிலாக்களை நிறுத்து பார்க்கிறோம் என்று ஒரு கவியரங்கம் நடந்தது. கண்ணகியை, சீதையை, மாதவியை, மணிமேகலையை எல்லோரை பற்றியும் ஒரு விமர்சனத்தோடு கூடிய, வெறும் பாராட்டல்ல, விமர்சனத்தோடு கூடிய அந்த கவியரங்கத்தில் நானுமே கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற புகழ்பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அன்றைக்கு மாணவராக அதிலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு கல்லூரியில் சீதைக்கு நேர்ந்த கொடுமை, கண்ணகிக்கு நேர்ந்த கொடுமை, மணிமேகலை பற்றிய செய்திகளை எல்லாம் பேசினால்
நீங்கள் இந்து மதத்து காப்பியங்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று சிலர் புறப்படுகிறார்கள். அது எப்படி இந்து மதமாகும்? மணிமேகலை பௌத்த மத காப்பியம், சீவக சிந்தாமணி சமண மத காப்பியம், எல்லாவற்றையும் இந்து மத காப்பியம் என்று அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். சிலப்பதிகாரம் எல்லா மதங்களுக்கும் எல்லா மூவேந்தர்களுக்கும் உரிய காப்பியம். எனவே ஏன் இவை இப்படி பேசப்படுகின்றன? ஒரு கல்லூரியிலே நடைபெறுகிற கருத்தரங்கத்திற்கு ஏன் இப்படி ஒரு எதிர்ப்பு கிளப்பப்படுகிறது? அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்கிற மிரட்டல் வருகிறது. அதற்கு ஒரு அமைச்சர் துணை போகிறார் என்றால், நீங்கள் கஜாவை பற்றி பேசாதீர்கள், ரஃபேல் பற்றி பேசாதீர்கள், இதுபோல எதையாவது பேசுங்கள் என்று மக்கள் கோபப்படுத்தப்படுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இதைத்தான் அன்றைக்கு மேக்சிம் கார்கி சொன்னார். மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னார். ஒருவன் மரத்தூள்களை ஆற்றின் மீது தூவிக்கொண்டே இருக்கிறான். இந்த காட்சியை மேக்சிம் கார்கி அன்றைக்கு எழுதினார். அது எப்படி இன்றைக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த மரத்தூள்களை ஓடுகிற ஆற்றின் மீது தூவிக்கொண்டே இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு புரியவில்லை, எதற்காக இப்படி மரத்தூள்களை இப்படி ஆற்றின் மீது தூவுகிறான் என்றால், கார்கி சொல்லுவார், அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த ஆற்றின் கீழே மரக்கட்டைகள் போய் கொண்டிருக்கின்றன. அந்த பெரிய மரக்கட்டைகள் போவது பார்க்கிறவர்களுக்கு தெரியாமல் மேலே மரத்தூள்கள் தூவப்படுகின்றன. பார்க்கிறவனுக்கு மரத்தூள் தான் தெரியும், ஆனால் மரத்தூளுக்கு கீழே மரக்கட்டையே இருக்கிறது. ஆனால் எல்லோரும் எதை பற்றி பேசுகிறார்கள்? ஆற்றுக்குள் போகிற மரக்கட்டைகளை, கடத்தப்படுகிற கட்டைகளை பற்றி பேசவில்லை. பாருங்கள், இவன் ஒரு முட்டாள், மரத்தூளையெல்லாம் ஆற்றில் தூவி கொண்டிருக்கிறான் என்று ஒன்றுமில்லாத பிரச்சனை பேசப்படுகிறது. வெறும் மரத்தூள் பேசப்படுகிறது, உள்ளே போகிற மரக்கட்டைகள் மறக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன என்று கார்கி சொல்லுவாரே. அப்படித்தான் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு கல்லூரியில் நடக்கிற கருத்தரங்கத்தை இத்தனை பெரிதாக்கி இதற்கு அமைச்சர் வரையில் குரல் கொடுத்து இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கருத்தரங்கத்தை நிறுத்திவிடவில்லை, நாட்டின் அமைதியை குலைக்கிறார்கள், கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறார்கள், விமர்சனமே செய்யக்கூடாது என்கிறார்கள். இந்த நாடு எங்கே போய் சேரும்? விமர்சனமே இல்லாது, அதுவும் இலக்கிய கதாபாத்திரங்களை கூட விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்னால், எல்லா உரிமையையும் இழந்துவிட்ட ஒரு நாட்டில் நாம் எப்படி வாழ முடியும்? எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை என்கிற எந்த உரிமையும் இல்லாமல் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பதாக, நாங்கள் அனுமதித்தால்தான் நீ கருத்தரங்கம் நடத்தலாம், நாங்கள் அனுமதிக்கிற தலைப்பிலே தான் நீ பேசலாம், நாங்கள் ஏற்காத எந்த ஒன்றையும் நீ பேச முடியாது, அல்லது அதில் இவர்களுக்கு எதிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் கூட இல்லை என்றாலும் அந்த கருத்தரங்கம் நடப்பது ஒரு சிறுபான்மையினரின் கல்லூரி என்பதால் அதனை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், குறைத்து விட வேண்டும் என்று பார்க்கிற இந்த போக்குகளெல்லாம் ஒரு ஃபாசிசத்தின் போக்காக இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடக்க விடாமல் தடுப்பது என்பது வெறும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பல்ல, ஒரு உரிமைகளுக்கான மாற்று. இது எல்லாவற்றையும் சிதைத்து எந்த விதமான பன்முக பார்வையும் இல்லாமல் ஒற்றை முறையில் தட்டையாக ஒரே ஒரு பார்வையோடு தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நிலை நீடித்து கொண்டே போகுமானால் அது அந்த கல்லூரிக்கு மட்டுமில்லை, நாட்டுக்குமே நல்லதில்லை, கருத்துரிமைக்கு நல்லதில்லை. நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்ற கவலையைத்தான் இவை போன்ற நிகழ்வுகள் நமக்கு எழுப்புகின்றன. வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரிவர சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான, தொழில் முனைவோர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எப்படி அட்வைஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு என்ன மாதிரியான முதலீடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிட்காயின் பற்றி சொல்லியிருக்கேன், சிட்டை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பொன்சி ஸ்கீம்னா என்ன, அதாவது நம்ம நான் சொன்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நடந்திருக்கு, கெட்ட விஷயங்கள் மாதிரியான ஸ்கீம்ஸ் வரும்போது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத நான் ஓரளவு இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல இன்வெஸ்டராக, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக என்னென்ன பேட்டர்னில் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் வால்யூம் பார்க்கணும், ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர்ஸாக நீங்கள் பார்க்கணும்,
அதுக்கப்புறம் என்ன மாதிரி மெத்தடில் பண்ணணும், என்ன டைமிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைமிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மூணாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கில் வந்து போன வாரம் நான் சொன்ன மாதிரி ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நான் முதல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருக்கிறது 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கம்பெனி இன்றைக்கி 60 ரூபாயில் இருக்குது. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 ரூபா குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் வந்து 2 ரூபா குறையுதுன்னா அன்றைக்கி போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் 4ல் ஒரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்ப இன்னொரு தடவை வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 டேஸ் 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த 10 டேஸில் மார்க்கெட் திரும்ப குறைஞ்சி இன்னொரு 1 ரூபா இல்லை 1 ரூபாயோ இல்லை 50 பைசாவோ குறைஞ்சதுன்னா திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி குறையிலையே அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் அதோட நியர்பை ப்ரைஸ் அந்த 58 ரூபாவில் இருந்துச்சுன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 59 ரூபா போச்சுன்னா பரவாயில்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 60 ரூபா பேண்ட்லேருந்து இந்த பக்கமும் ஒரு 15-20% டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபைனான்ஷியல்ஸை பார்க்கணும். இப்போ அந்த ஏர்னிங் பர் ஷேரும் பிஇ மல்டிபிள்ஸும் இப்போ நல்ல லெவலில் இருக்குது, குறைச்சலான லெவல் இருக்குது. அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் குறைஞ்சிருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம பார்த்துருக்கிற ப்ரைஸ் வந்து ஆல்ரெடியே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா உடனடியாக வந்து உங்களோட ஃபுல் பணத்தையும் கூட போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டிசிஷனை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். இந்த டிசிஷனை வேறு யார் கேட்டு எடுத்திங்கனாலும் அது மைனஸாக தப்பாக போச்சுன்னா அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா டைமிங் 100% பண்ண முடியாது. ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. மார்க்கெட் குறைஞ்ச டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி ஒரு 1 மந்த்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்து, இப்போ அதாவது எவ்ரி மந்த் பண்ண வேண்டிய கூட தேவையில்லை, எவ்ரி 3 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. எவ்ரி 3 மந்த்ஸ் ஃபைனான்ஷியல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நடந்த குவார்ட்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இதே மாதிரி இதே குவார்ட்டர் லாஸ்ட் இயர் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, வால்யூம் எவ்வளோ போயிருக்கு, ப்ரைஸ் ஆவரேஜ் எவ்வளோ மேலே கீழே ஏறி இருக்குது, இதே மாதிரி லாஸ்ட் இயரில் இதுக்கு சிமிலராக லாஸ்ட் இயரில் இதோட ப்ரைஸ் எப்படி ஏறி இறங்கியிருக்கு, அந்த டைமில் வால்யூம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ எவ்ரி குவார்ட்டர் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலாக நீங்கள் அந்த கம்பெனியோட 100% அதோட ரெக்கார்டில் உள்ளே இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சமயத்தில் கூட தோணும் இன்னும் நல்லா தான் இருக்குது, இன்னை வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, மேலேயும் ஏறிட்டு இருக்குன்னா திரும்ப கூட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் 60 ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஷேரை வந்து திரும்ப எதுக்கு 6 மாதம் கழிச்சு 70 ரூபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது தப்பு அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபண்டமெண்டலையும் ஃபைனான்ஷியல்ஸையும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 60 ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவே இல்லைன்னா கண்டிப்பாக 70 ரூபாங்கிறது உங்களுக்கு அட்ராக்டிவ் ப்ரைஸாக தான் தெரியும். ஸோ அதனால் அடுத்தவங்களோட அட்வைஸை அதிகப்படியாக ஃபாலோ பண்ணாமல், இன்க்ளூடிங் நான் சொல்கிறது கூட ஒரு ஓவர் வியூ தான். ஏன்னா அட்வைஸுங்கிறது ஃப்ரீயாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எல்லோரும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கும்போது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. அப்போ அந்த 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா ப்ரைஸ் போனதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வாங்கினா கூட உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் 65 ரூபாய்க்கு வந்துடும். நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 60 ரூபாவில் ஒரு 10,000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் 70 ரூபாவில் ஒரு 10,000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு 5 தடவையில் வந்து மேலே ஏறுற மார்க்கெட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 80 ரூபா வரைக்கும், அப்படின்னா கூட கவலை கிடையாது. 40,000 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு 10 வருஷம், அடுத்த 10 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 200 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரிட்டர்ன் வந்து எங்கேயோ போயிடும். உங்களை இது வரைக்கும் எந்த அளவுக்கு எந்த ரியல் எஸ்டேட்லையும் கிடைக்காத அளவுக்கு இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்போதுமே இப்போ நான் சொன்ன வேல்யூ இன்வெஸ்டராக பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி டைமிங் யாரையும் கேட்காதீங்க, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஈவன் இந்த பீக் மார்க்கெட்டில் கூட போய் நீங்கள் வாங்கலாம், ஆனால் வாங்கும்போது உடனடியாக வாங்க வேண்டாம். எப்போதும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட சைக்காலஜி வந்து என்னென்னா, ஒரு சினிமா தேட்டரில் உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி தான். உள்ளே ஓடும்போது எல்லோரும் சேர்ந்து ஓடுவாங்க, வெளில வரும்போது எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஏறும்போது எல்லோரும் துரத்தி வாங்குவாங்க, அது இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இறங்கும்போது எல்லோரும் விற்க ஆரம்பிப்பாங்க, இறங்கிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், இதெல்லாம் மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த ஏறுற மார்க்கெட்டில் போய் துரத்தி வாங்காமல் எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த டைமிங்கை பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கோட வந்து ஃபைனான்ஷியல்ஸையும் பார்த்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங்கையும் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களோட ஓவர் த பீரியடில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்.
செகண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 4-5 ஸ்டாக்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்னையோட முடிஞ்சிட போகிறது இல்லை உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி பணம் இருக்கலாம், இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அடுத்தது இன்னொரு பணம் வரலாம், அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக இந்த இருக்க போகிறதுனால முதல்ல ஒரு 1 இயருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிச்சிருங்க. அடுத்தது வந்து வேறு ஒரு கம்பெனியோட வேறு ஒரு செக்டார் போயிடுங்க. எல்லாம் ஒரே செக்டார்லேயும் வேண்டாம், ஒரே கம்பெனிலையும் வேண்டாம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓகே. அப்போ நீங்கள் எந்தெந்த செக்டார்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் க்ரோத்தில் நல்லா இருக்கக்கூடியது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜோ அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையானது என்ன, மணல், ஜல்லி, இரும்பு, இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட ஆன்சலரி, அதுக்கு வேண்டிய மெஷினரிஸு, அது சம்மந்தப்பட்ட லேபர்ஸு, அதுக்கு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டிங் கம்பெனிஸு, அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் கம்பெனிஸு, சிமெண்ட் கம்பெனிஸு, அதே மாதிரி வந்து அந்த ரெடிமேட் மிக்சர் பண்ணக்கூடிய இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருவாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்த மாதிரி பேங்கிங் செக்டர் அதுவும் வந்து ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அடுத்தது வந்து ஒன் ஆஃப் த ஃப்யூச்சரில் வரக்கூடியது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மேலே டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். எந்தெந்த கம்பெனிலாம் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணி உள்ளே போகிறாங்களோ அந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், பட் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆஸ் எ வேல்யூ இன்வெஸ்டராக இப்போ நான் சொன்ன பேட்டர்னில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலே வர வாரங்களில் ஃப்யூச்சர்ஸ்னால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஆப்ஷனை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து தனித்தனியாக நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கட்டிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே அவற்றை நாம் அறிந்திருத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது. நம் விடியலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். பொதுவாக நிறைய பேர் வீட்டிலேருந்து சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சின்ன அளவில் ஒரு பொருள்கள் உற்பத்தி செஞ்சு, இப்போ இந்த ஊறுகாய் மாதிரி, இப்போ இந்த கூடை பின்னி விற்கிறது, மசாலா பொருள்கள் தயாரித்து விற்கிறது, அப்பளம் தயாரித்து விற்கிறது, குட்டி குட்டியாக குடிசை தொழில்கள்னு சொல்லலாம், டைனி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலாம். தன்னளவில் என்ன பண்ண முடியுமோ அதை தயாரித்து சந்தைப்படுத்த விரும்புகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கே சிரமம் வருதுன்னா சந்தைப்படுத்துதலில் சிரமம் வருது. ஒரு பொருளை விற்பது எப்படி அப்படிங்கிறது தான் சிரமம் வருது. இப்போ இன்றைக்கு வங்கிகள் நிறைய இந்த சிறிய குறுந்தொழில், சிறிய மற்றும் மிகச்சிறிய தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் நிறைய கடன் தருது. அதுவும் வந்து என்ன சொல்கிறது, அதாவது வந்து நம்ம அடமானமே வாங்காமல் கூட கடன் தருது. ஆக பணம் கிடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மிக சவாலாக இருப்பது பொருட்களை சந்தைப்படுத்துவது, மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். நிறைய செலவு இல்லாமல் நம்ம பொருளை விற்க செய்யணும். இதுதான் இன்றைக்கு வந்து குறுந்தொழில்களுக்கான சவால். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு அப்பளம் தயாரிக்கிறீங்க, நீங்கள் ஒரு மசாலா பொருள் தயாரிக்கிறீங்க, நீங்கள் ஊறுகாய் தயாரிக்கிறீங்க, ஏதோ ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கோங்களேன். இந்த உணவுப் பொருளை எப்படி சந்தைப்படுத்தலாம்? இதுக்கு வந்து 5 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க, 5 வகையான உத்தி. முதல் உத்தி என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அதாவது வந்து நம்ம என்ன ஒரு அசம்ஷனில் போகிறோம்னா, உங்கள் பொருள் தரமாக இருக்கும், ஒரு தடவை பயன்படுத்தினா அடுத்த தடவை கேட்டு வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும், பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமான பேக்கிங்கில் இருக்கும். இதெல்லாம் நமக்குடைய அசம்ஷன். ஏன்னா ஒரு பொருள் விற்கணும்னா இதெல்லாம் அடிப்படை தேவை. அதாவது ஒரு கவர்ச்சிகரமான, ஒரு பார்க்க இனிமையான ஒரு பேக்கிங்கில் இருக்கணும், ரீசனபிள் காஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப விலை உயர்வாக இருக்கக்கூடாது, ரீசனபிள் காஸ்ட்டாக இருக்கணும், நல்ல பிராண்ட் நேம் இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒருக்கா வாங்கி பயன்படுத்தினா திரும்ப வாங்க தூண்டணும். இதெல்லாம் அந்த பொருளில் இருந்ததுன்னா அதை விற்க வைப்பது சுலபம். அதுக்கான உத்திகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் உத்தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்றாங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் செலவழிக்க முடியுமோ அதை வச்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கடைகளை பட்டியலிட்டு அந்த கடைகளில் போய் அட்வான்ஸ் வாங்காமல், முதல்ல முன்பணம்லாம் வாங்காமல் உங்களை அறிமுகப்படுத்தி, உங்கள் கார்டை கொடுத்து அறிமுகப்படுத்தி பொருள்களை வைங்க. ஃபஸ்ட்டு வந்தால் விற்று கொடுங்க, இந்த பொருளுடைய சிறப்பு அம்சம் இது. ஏன்னா ப்ராடக்ட் பற்றி நீங்கள் நிறைய சொல்லணும் அந்த கடைக்காரங்கிட்ட. அவங்க தான் விற்க போகிறாங்க. பொருளை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசி இதில் உள்ள சிறப்புத்தன்மை என்ன, இது என்னென்ன, அவருக்கு ஒரு பேக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்து நீ பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணணும்.
பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் வந்து எங்கேயோ உள்ளேயும் தூக்கி வைக்கலாம், வெளியே கவுண்டர்லேயும் வைக்கலாம். ஆக கவுண்டரில் வைக்க சொல்லி அவர் கூட கொஞ்சம் கமிஷன் கொடுக்க முடியுமான்னு பார்த்து அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரொம்ப 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 முக்கியம். முதல்ல என்னால் ஒரு நகரம் முழுக்க ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலாவில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய 50-100 கடைகளில் வைக்க முடியுமா, பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வைக்க முடியுமான்றது பாருங்கள். ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஓரியன்டேஷன், அந்த பொருளை பற்றி, பொருளை பயன்படுத்தக்கூடிய விதத்தை பற்றி, பொருளுடைய சிறப்பம்சத்தை பற்றி நீங்கள் அழகாக அவருக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் இந்தாங்க இந்த ப்ராடக்ட் விற்றா உங்களுக்கு இவ்வளோ காசு, கொஞ்சம் விற்று கொடுக்கணும் அப்படின்ட்டு போனால் நடக்காது. இதில் இந்தது சிறப்பு, இந்தது சிறப்பு, இந்தது சிறப்பு, இவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு அவருக்கு வந்து புரிய வைக்கணும். அப்போ தான் அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்லி வாங்க வைக்க முடியும் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறாங்க, 1000 ரூபாய் 1500 வாங்குறப்ப ஒரு 20 ரூபா சில்லறைலாம் இருந்தாங்க, இந்த பொருள் கூட வாங்கிக்கங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வாரத்தை புஷ் பண்ண முடியும் அவர் வந்து. ஆக அவருக்கு வந்து ஓரியன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆக பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இதுதான் ஃபஸ்ட்டு உத்தி. பொருளை நாம் தயாரித்தா மட்டும் பார்த்தாது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். பொருள் பற்றிய விழிப்புணர்வையும் தெளிவாக கொடுக்கணும் கடைக்காரருக்கு. இது ஒன்று. சரி, இது மட்டும் பண்ணால் விற்றுருமா? விற்காதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டாவது சாம்பிளிங், ஃப்ரீ சாம்பிளிங். இந்த சாப்பாட்டு பொருள்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் இலவசமாக ஒரு பொருளை கொடுத்து பாருங்கள். ஒரு பேக், ஒரு 5 ரூபா பேக், ஒரு 2 ரூபா பேக், ஒரு 1 ரூபா பேக், இல்லை 10 ரூபா பேக் ஃப்ரீயாக கொடுத்து பாருங்கள். ஐயோ ஃப்ரீயாக கொடுத்தா நஷ்டமாயிருமேன்னு பார்க்காதீங்க. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கணக்கில் கொள்ளுங்க, அவ்வளோதான். நம்ம ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா சாப்பாட்டு பொருள்லாம் எப்படின்னா நீங்கள் கொடுத்து அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கணும்னு தோணிடும். ஏன்னா சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நம்ம வந்து தேடி போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பயணப்பட்டுலாம் போய் சாப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஒரு சாப்பாடு பிடிச்சி போச்சுன்னா மக்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ண தயாராக இருக்காங்க, அது சாப்பிட்றதுக்கு, அது ருசிக்கிறதுக்கு. அதான் அந்த நாக்கினுடைய அருமை. ஆக பொருள்களை ஃப்ரீயாக சாம்பிளிங் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் பொருள்களை கொடுக்குறீங்களோ அது சார்ந்த இடங்களில் அங்கங்கே நின்றுட்டு இந்த இருக்குது ஃப்ரீ சாம்பிளிங்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு வர எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிளிங் கொடுங்க. சும்மா பொருளை கொடுக்காம அப்படி வீசி எறியாமல் நிறுத்தி நிதானமாக சொல்லி எடுத்து சொல்லி இந்த பொருளை இது சிறப்பு, இந்த பொருளை இது சிறப்புன்னு திரும்ப ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் தான். அது எடுத்து சொல்லி பொருள் பயன்படுத்தி பாருங்கள், நல்லா இருந்தால் இந்த கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்றது. ஸோ ஃப்ரீ சாம்பிளிங். இல்லாட்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் பேப்பர்ஸ்ன்றாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேப்பரில் பின் பண்ணி அதோட ஃப்ரீயாக கொடுக்கலாம். அப்படி தான் ஃப்ரீ சாம்பிளிங் மெத்தடாலஜியில் கொடுக்கலாம். இலவசமாக பொருள்களை விநியோகித்தல் 2வது உத்தி. முதல் உத்தி பொருள்களை கடைகளில் வைக்கிறது, பொருள்களை பற்றின தெளிவான விவரத்தை கொடுக்கறது. 2வது உத்தி வந்து இலவசமாக பொருளை வழங்குதல். அதன் மூலம் பொருளுடைய ஒரு தடவை சாப்பிட வச்சு பார்த்தீங்கன்னா போகிறோம், பொருள் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் பண்ணணும். 3வது, சரி பொருளை வாங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, திரும்ப எங்கே வாங்கணும்னு தோணணும்ல, அப்போ என்ன பண்ணணும்? விளம்பரப்படுத்தணும். நிறைய செலவு இல்லாமல் இந்த பிட் நோட்டீஸ்ன்றாங்கல்ல, சின்ன சின்ன விளம்பர இதெல்லாம் கொடுத்துட்டு, விளம்பர நோட்டீஸ்லாம் கொடுத்து கொண்டு போய் எல்லா வீடுகளையும் கொடுத்து, இல்லை விசிட்டிங் கார்டு கொடுத்து, இல்லை ஒரு சின்ன ப்ரௌஷர் மாதிரி கொடுத்து, இது மாதிரி நீ எல்லா கடைகளில் வந்து ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி, இல்லை டேங்கிள்ன்றாங்க இது மாதிரி தொங்க விட்டு, இந்த மாதிரியான பரப்ப செய்தல். இப்படி ஒரு பொருள், இப்படி ஒரு பிராண்டில் இந்த ஒரு பெனிஃபிட்டோட இந்த கடைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளம்பரப்படுத்த வேண்டியிருக்கு. அது சின்ன அளவுலையும் பண்ணலாம், இல்லை அந்த பகுதியில் வரக்கூடிய சின்ன சின்ன நாளிதழ்களில், வார இதழ்களில் விளம்பரம் கொடுக்கலாம், சின்ன கேபிள் டிவியில் சின்ன விளம்பரம் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் காஸ்ட்லி ஆகும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிட் நோட்டீஸஸே போகிறோம். வீடு வீடாக போய் அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொடுத்து. ஆக ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு 1000 பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 புது கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு மாதம் நீங்கள் நேராக போய் பேசலாம், ஒரு மாதம் நீங்கள் சமையல் குறிப்பு கொடுக்கலாம் ப்ராடக்டோட சேர்த்து, ஒரு மாதம் நீங்கள் வந்து மேடையில் போய் பேசுகிற மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக போய் பேசலாம். வித்தியாசமாக ஒரு மாதம் வந்து கேஸ் ஸ்டடீஸ் பற்றி சொல்லலாம். இதை வந்து அந்த இவங்க யூஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கணும். அதாவது பரப்புரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, நீங்கள் பண்ணலைன்னா யாரும் வாங்க போகிறதில்லை. ஆக நீங்கள் துருத்துருந்து கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு இதுக்கு பேர். மார்க்கெட்டுக்குள்ளே போகணும், போய் நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசி உங்கள் பொருளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெவ்வேறு விதமாக விளம்பரம் மூலமாக, பிட் நோட்டீஸ் மூலமாக, விசிட்டிங் கார்டு மூலமாக, சாம்பிளிங் மூலமாக, அப்படி அதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணால் தான் மக்களுக்கு வந்து ஞாபகத்தில் வரும். 4வது, அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு கால் டு ஆக்ஷன் அப்படின்றாங்க. அப்போ கால் டு ஆக்ஷனாக என்னென்னா, நீங்கள் வெறுமனே பிட் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே வாங்கி பாட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டு போயிடுவாங்க. அப்போ கால் டு ஆக்ஷனாக, நீங்கள் இதை வாங்கினா நான் ஃப்ரீயாக தர்றேன், இதை வாங்கினா நான் ஆஃபரில் தரேன், இத்தனாம் தேதி வர மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை போட்டிங்கன்னா மக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் டு ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன், முதல்ல வந்து ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட், அப்புறம் ப்ராடக்ட் ஓரியன்டேஷன், 2 ஒன்று. அப்புறம் 2வது வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் சாம்பிளிங் பண்ணணும். 3வது வந்து ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். 4வது வந்து அதான் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கோ டு மார்க்கெட் அப்படின்றோம்.
4வது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த கால் டு ஆக்ஷன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் பார்த்தாது, மக்களை உடனே வாங்க தோன்றணும்னா அதுக்கு ஒரு ஆஃபர், அதுக்கு ஒரு 1+1 ஆஃபர் அல்லது ஃப்ரீ அல்லது ஏதாவது ஒரு டைம் லைனுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் ஒன்று போடணும். 5வது சோஷியல் மீடியாவை நிறைய பயன்படுத்துங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபேஸ்புக்கு இன்றைக்கி வந்து ₹1000 ₹2000 ஃபேஸ்புக்கில் விளம்பரம் போடலாம். ஃபேஸ்புக்கு இது மாதிரி ட்விட்டர், இது மாதிரி நிறைய இணையதளங்கள், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரியான நிறுவனங்களை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இப்படி ஒரு பொருள் இருக்குது, இதை பார்த்தா இவ்வளோ நாளில் இவ்வளோ இந்த பொருளுக்கு இந்த பலன் இருக்குது, இதை வாங்கினா இந்த சமையல் குறிப்பு இலவசமாக தர்றோம், இந்த பொருளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களை விளம்பரம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது வந்து இன்றைக்கி வந்து சமீப காலமாக மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளம்பர ஊடகம். இதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக இதை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஆக இந்த 5 வகை அது வந்து புது உத்தி. இதெல்லாம் பண்ணினோமானால் நிச்சயம் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற தெரியும், ஒரு தடவையாக பயன்படுத்துவாங்க, பிடிச்சதுன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. எல்லாத்தையும் விட இன்னொன்று சொல்கிறேன், இந்த சின்ன ரீட்டைல் போகிறதுக்கு முன்னாடி ஹோல்சேலில் நிறைய விற்க பழகுங்க. ஒரு இது நம்ம வந்து இது ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை இதுக்கு சமையல்காரர்கிட்டையோ கேட்ரிங் நடத்துகிறவர்கிட்டையோ இல்லை கான்ட்ராக்டர்கிட்டையோ இல்லை ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ அங்கே கொண்டே விற்கிறப்ப பல்காக விற்க முடியும். மார்ஜின் குறைவாக இருந்தால் கூட பல்காக விற்க முடியும். ஸோ பல்க் சேல்ஸில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் பல்க் சேல்ஸில் மினிமம் மார்ஜின் வந்துடும், இன்னொரு பக்கம் ரீட்டெயிலில் கொஞ்சம் மார்ஜின் கூட வரும், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் ஒரு பெரிய பிராண்டை உருவாக்க முடியும். எப்படின்னா இப்படித்தான் பெரிய பிராண்டுகள்லாம் உருவாகிருக்கு. அதனால் அதே ஃபார்முலாவை நம்மளும் பின்பற்றினால், அதாவது குறைந்த செலவில் ஒரு கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் பண்ணினோம்னா நிச்சயமாக ஓரளவுக்கு, அதாவது ஒரு குடும்பம் மட்டுமே பிழைக்கிற சின்ன தொழிலாக பதிலாக ஒரு 10 பேர் 15 பேர் வேலைக்கு வச்சு ஒரு 20 பேர் வேலைக்கு வச்சு ஓரளவு வளர்ந்து அடுத்த நிலைக்கு போகிற போது இன்னும் பெரிய விளம்பர நிறுவனங்கள் பிடிச்சி பெரிய விளம்பர உத்திகளை கையாண்டு அப்புறம் பண்ணலாம். ஆக சிறிய நிறுவனங்கள் குறிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா, நீங்கள் விளம்பரப்படுத்தலைன்னா, நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலைன்னா, உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிக்கலைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 பேரை புதுசாக போய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழின்ற யோசித்து ஏதோ துருன்னு ஆக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் பொருளை விற்க முடியும். அதுக்கு குறைந்த செலவில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இதுதான் ஐடியா. இந்த மாதிரி புது உத்திகள் யோசித்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பொருளையும் விற்க முடியும். நன்றி, வணக்கம். எதிரிக்கும் தெரியும், எதிரிக்கு எதுவுமே தெரியாது என்று நினைப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். எதிரிக்கும் தெரியும் என்று கருதுகிறவனே வெற்றி பெற முடியும்.